கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்வதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அத்தியாயம் 13 20 வரை நாம் வாசிக்கும்போது, அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிடத்திலே கேட்கிறார், என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லது மற்றவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது, சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள், அல்லது இன்னொரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது, அவர் திரும்பவும் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிறகுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, பேதுருவே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றும், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அதற்கு பிறகு அவர் தன்னை குறித்து மற்றவர்களிடத்திலே நீங்களாக சொல்ல வேண்டாம் என்று சொல்லி, அதற்கு பிறகு உள்ள சம்பவங்களை நான் பிறகு சொல்கிறேன். எனவே இந்த வசனங்களை ஆதாரமாக வைத்து நாம் இயேசுவை அறிந்து கொள்கிற பிரகாரமாக அல்லது அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்திருக்கிறோமா என்று நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் கேட்ட இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுடைய மனக்கண்களை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திர நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது அதற்கும் கொஞ்சம் ஆண்டவர் சொல்கிறார், இதை பேதுருவே, இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இது நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். சபையை உன் மூலமாக இந்த பூமியிலே கட்டுவேன் என்று சொல்லுகிறார். திறவுகோல்களை, பாதாளத்தின் திறவுகோல்களை, பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் தாம் எருசலேமிலே பட வேண்டிய பாடுகளையும் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் மரணத்தின் பாதையிலே செல்ல வேண்டியதை சொன்னபோது அதை பேதுரு விரும்பவில்லை. அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு இது சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று சொன்னார். பாருங்க, 16, 17, 18, 19 வசனத்தில் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். உன்மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். பரலோகத்தின் தேவன் தாமே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். உன்னுடைய மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னார். திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று சொன்னார். இப்பொழுது அவர் செல்ல வேண்டிய அந்த சிலுவையின் பாதையை சொன்னபோது பேதுரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், பாருங்க, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள முக்கியமான பகுதி. ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் நாம் அறிந்து கொள்வோமே, ஆனால் பேதுருக்கு வந்த அந்த ஒரு சிந்தனை நமக்கு வராது. பேதுருக்கு அவர் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்பது ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதை அறிக்கையிடுகிறார், ஆண்டவரிடத்திலிருந்தே பாராட்டை பெறுகிறார். ஆனால் அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக கொல்கதா மலையிலே அவர் பாடுபட வேண்டும், மரணம் அடைய வேண்டும் என்று சொன்னபோது அதை அவர் விரும்பவில்லை. எனவே அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். இப்படித்தான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள், ஊழியர்களும் காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் இயேசுவை அறிந்திருக்கிறோமா?
யோவான் 1ஆம் அத்தியாயத்திலே 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அவர் தம்முடைய சொந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உலகத்தில் வந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அறியாதிருக்கிற உலகம், அது உலகம் அறியாதிருந்தால் பரவாயில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே போல தான் இன்றைக்கு உலகத்தில் இயேசுவை அறியாத கூட்டம் பெரும்பகுதி குறிப்பாக நம்முடைய தேசத்தில் இருந்தாலும், இயேசுவை அறிந்தேன் என்று சொல்கிறவர்களும் சரியான முறையிலே அதை அறிந்து கொள்ளாத ஒரு பரிதாபமான நிலைமையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்திலே அவர் எப்படி பாடம் எடுக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ள விரும்புவது வழக்கம். என்னுடைய வழக்கமாக இருந்தது. நான் அப்படி ஒரு நல்ல ஆசிரியர் அப்படித்தான் செய்வார். தான் டீச் பண்ணுவது அந்த மாணவர்களுக்கு விளங்குகிறதா என்பதை அறிந்து கொண்டு தன்னை திருத்தி கொள்ள அவர் முயற்சிப்பார். அதே போல அநேக விசுவாசிகளும் ஊழியர்களும் கூட தங்களை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் அல்லது தங்களுடைய ஊழியத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புவது போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நாம் எப்படி அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பேதுரு அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருந்தார். ஆனால் அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த தேவ சித்தத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி தேவன் அவருக்கு நியமித்திருந்த அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் மரணத்தையும் அவர் அறியாதவராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இல்லாதபடி நாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அத்தியாயத்திலே எம்மாவூர் சீசர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு பேர் சீசர்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமார நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து சீசராக்குங்கள். அவர்கள் சீசராயிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாயிருந்தார்கள். அவர் பேச பேச அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனாலும் அவரை விட்டு மறைந்து போன பிறகுதான் அவர் அந்த ஸ்தோத்திரம் விட்டு அந்த பந்தியிலே உட்கார்ந்து அப்பங்களை பிட்டு கொடுத்த பிறகுதான் அவர்களுடைய கண்கள் திறந்தது. அவர்கள் சீசர்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவை அறியாத சீசர்களாக காணப்பட்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாதபடி எத்தனையோ சம்பவங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மரியாள், ஆண்டவரை அதிகமாக நேசித்த மரியாள், யோவான் 20ஆம் அத்தியாயம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், தோட்டக்காரர் என்று எண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே புறப்பட்டு போனாள், இருட்டோடு எழுந்து போனாள். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளுக்கு முன்னாக தரிசனமான போது அவள் அதிகமாக ஆண்டவரை நேசித்தபடியினாலே கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை அவளுக்கு கொடுத்து தரிசனமான பிறகு கர்த்தரை கர்த்தர் என்று அறியவில்லை. அவள் எப்படி அறிந்தாள்? தோட்டக்காரன் என்று அறிந்தாள். எனவே இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாம் இயேசுவை நாம் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிவதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது, தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அத்தியாயத்திலே என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். ஆனால் யோவான் ஸ்நானகன் 1ஆம் அத்தியாயம் யோவான் 1:19 இருந்து 27 வரை வசனங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் மணவாளன் அல்ல, நான் மணவாளனுடைய தோழன், அவருக்கு வழியை நான் ஆயத்தம் பண்ண வந்தேன், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை போல நான் காணப்படுகிறேன் என்று யோவான் தன்னை பற்றி தெளிவாக சொன்ன போதும் கூட ஜனங்கள் யோவான் ஸ்நானகனே மேசியா என்று நினைத்தார்கள். அப்படி நினைத்தபடியினாலே இப்படிப்பட்ட தப்ப அபிப்பிராயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அதுபோல வரும்போதுதான் தவறான பேச்சுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இந்த தவறான பேச்சுகள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு நம்மை இழுத்து செல்கிறது. அது கடைசியிலே பாவ வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி செல்கிறது. எனவே அரைகுறை வாழ்க்கை அல்ல, அந்த திருப்பி போடாத அப்பம் போன்ற அனுபவம் அல்ல, ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டும். யோவான் ஸ்நானகன் மனிதர்களால் பிறந்தவர். எலிசபெத் சகரியாவுக்கு பிறந்த ஒரு மனிதன், ஆனால் தேவனுடைய மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்.
அவர் சொல்லுகிறார், நான் மணவாளனுடைய தோழன் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு அவர் மணவாளன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மணவாட்டியாகிய சபையை அவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். இயேசு வழியை, யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தப்படுத்துபவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்ததாக ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? எலியா என்று சொன்னார்கள். எலியா வல்லமையான தீர்க்கதரிசிதான். இயேசு செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்த பிறகு அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு எலியாவா இருக்குமோ என்று தோன்றுகிறது. மழை பெய்யவும் எலியாவுக்கு வல்லமை இருந்தது, மழையை நிறுத்தவும் அவருக்கு வல்லமை இருந்தது. அவருடைய ஜெபத்தின் வல்லமை அப்படியாயிருந்தது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற திஸ்பியனாகிய எலியா என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறவர். 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்டவர். அவர் வல்லமையான தீர்க்கதரிசியாயிருந்தபடினாலே வல்லமையான இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பார்த்து அவர்கள் எலியா என்று சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் சவால் விட்டார். ஏரோதிடத்திலே அவர் சவால் விட்டார். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் கொல்லப்படவில்லை என்று சொன்னார். மூன்றாவதாக அவரை எரேமியா என்று சொல்லுகிறார்கள். எரேமியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது இயேசுவை போல அவரும் சத்தியத்தை தைரியமாக சொன்னார். எந்த சலுகைக்காகவும் எந்த ராஜாவினுடைய தயவுக்காகவும் அவர் சத்தியத்தை விட்டு விலகவே இல்லை. அழிவுகள் வருவதை திட்டவட்டமாக ராஜாக்களுடைய குறைகளை அவரிடத்தில் சொன்னார். சுயநலமற்ற ஒரு தீர்க்கதரிசி, கண்ணீர் சிந்தி தேவனிடத்தில் மன்றாடுகிற தீர்க்கதரிசி. இந்த குணங்கள் இயேசுவினிடத்தில் இருந்தபடியினாலே ஜனங்கள் அவரை எரேமியா என்றும் தவறாக புரிந்து கொண்டார். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் யோனாவை விட பெரியவர் என்று மத்தேயு 12:41, சாலோமோனை விட பெரியவர் என்று மத்தேயு 12:42, நான் தேவாலயத்தை விட பெரியவனும் என்று அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். பாருங்கள், இயேசுவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம். மகா தேவனுமாகிய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். அதை முடிந்தால் கேட்டு பாருங்கள். அதிலே இந்த இயேசுவினுடைய மேன்மையை குறித்து அங்கே பேசப்படுகிறது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்கு பிறகு நான் திரும்ப கட்டுவேன் என்று யோவான் 2:19 சொல்கிறார். அதை ஜனங்கள் விளங்கி கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆனால் ஜனங்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்கள் அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி, இதை கட்ட இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே, நீ எப்படி இடித்து போட்டு 3 நாளிலே கட்ட முடியும் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். எனவேதான் அப்போஸ்தலரிடத்தில் கேட்டபோது பேதுரு மாத்திரம்தான் சரியான பதில் சொன்னார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். ஒரு சிறுவனிடத்திலே ஒரு நாத்திகன் கேட்டான், உங்கள் இயேசு பெரியவரா அல்லது சிறியவரா என்று ஒரு நாளிலே ஒரு கேள்வியை கேட்டானாம். அந்த சிறுவன் சொன்னாராம், என்னுடைய இயேசு பெரியவர், ஏனென்றால் வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொன்னானாம். அதோடு அவன் பதிலை நிறுத்தவில்லை. அவன் தொடர்ந்து சொன்னானாம், என்னுடைய இயேசு சிறியவர், ஏனென்றால் இந்த சிறிய பையனுடைய இருதயத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார் என்றான். பாருங்கள், அந்த சிறுவனுக்கு இருந்த அறிவு இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு இருக்கிறதா என்பது ஒரு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாய் நினைக்கிறது. எனவே வெளி அடையாளங்களை வைத்து நீங்கள் ஒரு மனிதனையும் நீங்கள் கணிக்கக்கூடாது, ஆண்டவரையும் நீங்கள் கணிக்கக்கூடாது. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொன்ன பதிலை பாருங்கள். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதா இதை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று நாம் காண வேண்டும். எனவே நாமும் அந்த பிதாவால் அனுப்பப்பட்ட, இயேசுவால் அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை அவரை மையமாக வைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு தேவ வசனங்களை வாசிக்கும் போதுதான் இயேசு யார் என்பதை சரியாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் அதை அறிந்து கொள்ளாத மனிதர்கள் மரியாளின் மகன் என்று பரிகாசம் பண்ணுகிறவர்கள் உண்டு. அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே என்று உண்டு. அவர் தேவன் அல்ல என்று மறுக்கிறவர்கள் உண்டு, வாதாடுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட திரள் கூட்டம் ஜனங்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. ஆனால் அறிந்தேன் என்று சொல்லுகிற நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவு என்கிற ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
தேவனை குறித்து அறிய வேண்டும் என்றால் சில காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவரோடு வாழ வேண்டும். ஏதோ காலையில் எழும்பி ஒரு சில வசனங்களை வாசித்து ஜெபித்து ஞாயிறு ஒரு ஆராதனைக்கு சென்று ஒரு ஊழியத்திற்கு சென்று அல்லது காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுப்பது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ரோமருக்கு இந்த நிருபம் 8ஆம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அவருடைய ஐக்கியம், த ஃபெல்லோஷிப் வித் காட், அது ஃபெல்லோஷிப் என்று சொல்வதை விட கம்யூனியன் வித் காட், அவரோடு கூட உள்ள அந்த உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு கூட பேசி பழகி சமாதானமாயிருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யோபுவின் புத்தகத்திலே வாசிக்கிறோமே, அது போன்ற ஒரு உறவு நமக்கு காணப்பட வேண்டும். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாடு உபத்திரவங்களை சகிக்கிற ஒரு மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த பாடு உபத்திரவங்களை சகிக்கிற மனப்பான்மை இல்லாதபடியினால தான் பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று ஆண்டவரையே கடிந்து கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழியங்கள் ஒரு கம்ஃபர்ட் சோனில் நடக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மேனேஜீரியல் சிஸ்டத்தில் இருந்து ஊழியர்கள் மற்றவர்களை ஏவி ஊழியம் வாங்குகிற ஒரு பரிதாபமான நிலைமைக்கு நேராக தள்ளப்பட்டிருக்கிறது. அநேகர் தங்கள் சொகுசான வாழ்க்கையை விட்டுவிட முடியாமல் அல்லது இந்த களத்திலே இறங்கி ஆத்துமாக்களை சந்திக்க மனம் இல்லாமல் அவர்கள் சொகுசா இருந்து கொண்டு ஊழியம் செய்ய விரும்புகிற ஒரு பரிதாபமான நிலைமைக்கு நேராய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பாடுகளை சகிக்க வேண்டும். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ, தானியேலின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 16, 17 வாசித்து பாருங்கள். எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை தப்புவிப்பார். இது விசுவாச அறிக்கை. ஆனால் அதற்கு பிறகுதான் அவங்களுடைய விசுவாசத்தின் உச்சக்கட்டத்திற்கு செல்கிறார்கள். அவர் தப்புவியாமல் போனாலும் இதுதான் பாடு உபத்திரவங்களை சகிக்கிற அனுபவம். அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க போவதில்லை. இது அதை குறித்து பாருங்க. அன்றைக்கு அந்த 3 வாலிபர்களுடைய அந்த வைராக்கியம், தேவனை அறியாத அந்த நேபுகாத்து நேச்சார் சொல்லுகிறான், இந்த உங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் என்று அதே அத்தியாயத்தில் 28, 29 வசனத்தில் தேவனை அறியாத மனிதன் சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். அவர் தப்புவியாமல் போனாலும் ஒருவேளை அதுதான் தேவ சித்தமாக இருந்தாலும் அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் போது அவர் சொன்னார், முதல்ல ஆண்டவரை உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொன்னவர் உமக்கு சித்தமானால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற அந்த மனப்பக்குவத்தை பெற்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொண்ட மனிதன், அவருக்காக பாடுகள் உபத்திரவங்களை சகிக்கிற மனிதனாய், அவருக்காக கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிற ஒரு மனிதனாய், தியாகம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். அன்றைக்கு சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவை குறித்து நேபுகாத்து நேச்சார் சாட்சி சொல்லி சட்டம் போட்டது போல இன்றைக்கு உலக மக்கள் நம்மளை குறித்து சாட்சி தர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். உபத்திரவத்திற்குள்ளாய் கடந்து போக நாம் தயங்கக்கூடாது. பிறர் நம்மை துன்புறுத்தும் போது தேவன் தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிறோமா, தூஷிக்கப்படுகிறோமா, வையப்படுகிறோமா, ஒதுக்கப்படுகிறோமா, மற்றவர்கள் நம்மை குறை கூறுகிறார்களா, நம்மை தடை செய்கிறார்களா, நீங்கள் ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த எல்லா காலகட்டங்களிலும் தேவனுடைய அன்பு மாறாமல் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. இயேசு தண்ணீரிலே நடக்கும்போது பேதுரு மாத்திரம் அவரோடு கூட நடந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு விசுவாச குறைவினாலே அவர் அமிழ்ந்து போக தொடங்கினார் என்பதை வாசிக்கிறோம். இது பேதுருவினுடைய ஒரு குணாதிசயம். மத்தேயு 14ஆம் அத்தியாயத்திலே 28 33 வரை வாசிக்கிறோம். ஏன் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அவரால் மாத்திரம் ஏன் நடக்க முடிந்ததென்றால் அவருக்கு இருந்த வெளிப்பாடு, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு. மற்றவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கவில்லை. அந்த விசேஷ பயிற்சி இருந்ததுனால தான் அவரால் சொல்ல முடிந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு,
பேதுருவே, நீ பேதுருவாயிருக்கிறார், உன்மேல் என் சபையை கட்டுவேன், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்ற அந்த விசேஷித்த பொறுப்பை கொடுக்கிறார். அதோடு கூட நிறுத்தவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அத்தியாயத்திலே நீங்கள் வரும்போது 15 17 வரை வாசித்து பாருங்கள். நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா என்று 3 தரம் 3 வசனங்கள்ல ஆண்டவர் திரும்ப 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 கேட்கிறவருடைய அனுபவம் என்னவென்றால், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொண்ட ஒரு மனிதன்தான் கர்த்தரை எல்லா நிலைமையிலும் அவரை நேசிக்க முடியும். அவர் அப்படி கடைசியில் அவர் மனம் திரும்பி அந்த காட்டி கொடுத்தாலும் 3 முறை மறுதளித்தாலும் மனம் திரும்பி திரும்பவும் ஆண்டவரை நேசித்தபடியினால தான் ஊழியம் செய்து முடியும் போது, இரத்த சாட்சியாய் மரிக்கும் போது அவர் சொல்லுகிறார், சிலுவையிலே நேராக என்னுடைய இயேசுவை போல அறையப்படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைகீழாக அறைந்து விடுங்கள் என்று சொல்லி அவர் மரித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் யார்? பல விடைகள் நமக்கு சொல்வார். பல பரிசுத்தவான்கள் பல மாதிரி சொல்வார்கள். ஆகாரை கேட்டால் ஆதியாகமம் 16ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தில் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுவாள், அல்லது என்னுடைய கண்களை திறந்த தேவன் என்று சொல்லுவார். உபத்திரவத்தில் அவளுடைய இருதயத்தில் ஒரு பக்கம் உபத்திரவம், ஒரு பக்கம் கசப்பு, கோபம், வைராக்கியம், சாராளை குறித்து, ஆபிரகாமை குறித்து. ஆனால் ஒரு பக்கத்தில் தன்னுடைய மகன் சாக போகிறான் என்கிற வேதனை. இந்த எல்லா சூழ்நிலையில அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நீரூற்று அங்கே தான் இருந்தது, ஆனால் காண முடியவில்லை. அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும். அது ஒரு நாளும் மறைந்து போக முடியாது. உபத்திரவத்திலையும் ஆண்டவர் நம்மை காண்கிறார். நம்முடைய உள்ளான எண்ணங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உள்ளும் புறமுமாக காண்கிறார். தேவனை காண்கிற ஒரு பிள்ளை, தேவனால பார்க்கப்படுகிற ஒரு பிள்ளை, அது தாறுமாறாக ஓடுகிற ஒட்டகத்தை போல ஒரு நாளும் அனாந்தரத்தில் அலைந்து தெரியாது. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது, நம்முடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. யோபுவை பாருங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், அதற்கு மத்தியிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 7:20 ஒரு அருமையாக சொல்லுவார். ஆண்டவரை குறித்து ஒரு வசனம் சொல்லுவார், மண்ணுயிரை காப்பவரே. அவர் அந்த நேரத்தில் அவ்வளவு பரிதாபமான நிலைமையில் அவர் சொல்றார், மண்ணுயிரை காப்பவரே. உபத்திரவத்தின் மத்தியில தாவீது பாருங்க, உபத்திரவத்தின் மத்தியில சவுல் ஒரு வேட்டை நாய், ஒரு நாயை துரத்துவது போல துரத்தி கொண்டு போகிறார், தெள்ளுப்பூச்சியை விரட்டுவது போல விரட்டி கொண்டு போகிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம். சமாரிய ஸ்திரியை கேட்டு பாருங்கள், ஒருவேளை அவள் சொல்லுவாள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 8-29 அவளை சந்திப்பதற்காக, ஒரு தனி ஆத்துமாவை சந்திப்பதற்காக நேரம் எடுத்து பசியின் மத்தியில், களைப்பின் மத்தியில் சுவிசேஷம் சொல்லி அவளை ஆதாயப்படுத்தி அவள் மூலமாய் அந்த பட்டணத்தையே ஆதாயப்படுத்தின சம்பவத்தை நாம் வாசிக்கிறோமே. அவளை கேட்டால் என்ன சொல்வாள்? என்னுடைய பாவங்களை அறிந்து எனக்கு வெளிப்படுத்தி என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்த இயேசு என்று சொல்வாள். நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? அறிய வேண்டிய பிரகாரமாய் பாவியான ஸ்திரீ விலையேறப்பெற்ற அந்த நல தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களிலே உடைத்து ஊற்றி கண்ணீரினால் பாதங்களை கழுவி தலைமயிரினால் துடைத்து, அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறோமே, லூக்காவிலே வாசிக்கிறோம், மார்க்கிலே வாசிக்கிறோம். அவள் என்ன சொல்லுவாள்? எனக்கு சமாதானம் கொடுத்த இயேசு என்று சொல்வாள். என் பாவத்தை மன்னித்தவள் என்று சொல்வாள். மார்த்தாள் மரியாளை கேட்டு பாருங்கள். அழுகி நாரி போன என்னுடைய சகோதரன் லாசருவை உயிர்ப்பித்த இயேசு என்று சொல்லுவாள். 18 வருட கூனி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அத்தியாயத்தில் வாசித்து பாருங்கள். அவளை கேட்டு பாருங்கள். 18 வருடமாய் தரையை பார்த்து கொண்டிருந்த என்னை நிமிரச் செய்த இயேசு என்று சொல்லுவாள். பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை கேட்டு பாருங்கள். என்னுடைய ஆஸ்தி எல்லாம் விற்று கொஞ்சம் சற்றாகிலும் குணமடையாமல் வேறு வழியே இல்லை என்ற நிலையில நான் ஒரு யூத பெண்மணியாயிருந்தும் அந்த பெரும்பாடு என்னுடைய சரீரத்தில் காணப்பட்ட நிலைமையிலும், நான் வெளியிலே வரக்கூடாத சூழ்நிலையிலும், நான் விசுவாசத்திலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் என்னுடைய உதிரத்தின் ஊரலை நிறுத்தின என்னுடைய இயேசு என்று சொல்லுவாள்.
பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ற செய்தியும் நான் கொடுத்திருக்கிறேன், அதையும் கேட்டு பாருங்கள். இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பற்றி அவர் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து என்னிடத்தில் கேட்டால் நான் சொல்வேன், என்னை உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் நாவில் புது பாட்டை தந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்த இயேசு என்று நான் சொல்லுவேன். நீங்களும் அதே மாதிரி சொல்ல முடியும். ஆனாலும் ஜனங்கள் அவரை தப்பாக அறிந்திருந்தபடியினால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களுடைய இனம் என்ன சொன்னது? யோவான் 1:10-11 வாசிக்கிறோமே, அவருடைய ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள், அவர் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், அவர் பெயல்செபேல் மூலமாக அவரை பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். அவரிடத்திலிருந்து தான் அப்பங்களை வாங்கி சாப்பிட்டார்கள், மீன்களை வாங்கி சாப்பிட்டார்கள், அடையாளங்கள் அற்புதங்களை கண்டார்கள். ஆனால் அதே ஜனம்தான் சொன்னார்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் நம்முடைய கிரியைகளினால இயேசுவை அறிந்தேன் என்று சொல்லியும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? 1 கொரிந்தியர் 2:8 வாசித்து பாருங்கள். ஏன் இதை அன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள்? தேவனை அறிந்தேன் என்று சொல்கிறவர்கள் ஏன் சொல்கிறார்கள்? இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தவர்களால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். அறிந்திருப்பார்களே ஆனால் அந்த மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். ஒருவனும் அவரை சரியாக அறியவில்லை. அவர்கள் நடுவிலே உலாவினார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் ஆச்சரியமான செயல்களினாலும் எத்தனையோ காரியங்களை செய்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் அந்த மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். நாமும் தேவனை உண்மையாக அறிந்திருந்தா, தேவனை சரியான விதத்தில் அறிந்திருந்தா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பிழைகள், தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் அல்லது கர்த்தர் விரும்பாத அங்கீகரிக்காத காரியங்கள் நிச்சயமாகவே நாம் செய்ய மாட்டோம். இந்த அனுபவம் என்ன அனுபவம்? அவரை தொடர்ந்து சிலுவையில் அறைகிற அனுபவம், தொடர்ந்து அவர் தலையில் முள்முடியை வைத்து அடிக்கிற அனுபவம். தேவனை அறிந்த பேதுருவை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பாக்கியவான் என்று சொன்னார். எனவே இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் தேவனை அறிந்து தேவனோடு கூட பாடு உபத்திரவங்களை சகித்து அவருடைய ராஜ்யத்தை கெட்டுகிற, ராஜ்யத்தை விஸ்தாரமாக்குகிற, தேவ சித்தம் செய்கிற, தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற ஒரு பாக்கியவானாய் காணப்படுகிறோமா? அல்லது அவரை சிலுவையிலே அறைகிற அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் 2 காரியங்களை சொன்னார். பேதுருவே, நீ பேதுருவாயிருக்கிறார், இந்த உன்மேல் நான் என்னுடைய சபையை கெட்டுவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வார்கள், அவருடைய சபையை இந்த நாட்களிலே கெட்டுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தரிசனத்தோடு கூட, அந்த ஆத்தும தரிசனத்தோடு கூட எப்படி ஆகிலும் ஒரு சிலரையாவது, அவர் சொன்னார், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஒரு சிலரையாவது அவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வார்கள். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கிறதா என்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து நன்மைக்காக மாத்திரமல்ல, பாடு உபத்திரவங்களிலும் அவருக்கு பங்காளிகளாயிருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.